அன்னைக்கு செய்கிற செயல் வெற்றி பெறும். எப்படி? சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கக்கூடிய நாட்கள். ரோகிணி நட்சத்திரத்தன்று ரிஷப ராசியில் சந்திரனும் சூரியனும் வரும் பொழுது அந்த வளர்பிறை 3வது திதி அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன் உச்சம் அடைகிறார், சந்திரனும் உச்சம் அடைகிறார். நல்லா கவனிக்கணும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் அடைகிறார், ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி கடகம் என்கிற சுகஸ்தானமும் சிம்மம் என்கிற வளர்ச்சியும் ரெண்டு ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் வளரும், அழியாதது. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். சரி, இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன வாங்கலாம்? தங்கம் வாங்கலாமா அண்ணர்? வசதி உள்ளவங்க வாங்கலாம். வசதி இல்லாதவர்கள் தங்கத்தை விட மேலான உயர்வான குருவினுடைய காரகத்துவமான சில பொருள்களை வாங்கலாம். அதை பற்றி தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மணிக்கு இந்த அட்சய திருதியை பிறக்கிறது. அதனால் நீங்கள் வழக்கம் போல் நல்ல பண்டிகைகள் போல் காலையில் அதிகாலையில் எழுந்து நீராடி உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு நல்ல நறுமணம் கமழும்படியான வாசனை திரவியங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டினுடைய தலைவாசலை சுத்தப்படுத்திக்க, நிலையை சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணி தோரணம்லாம் பண்ணிவிட்டு வீட்டினுடைய வாசலுக்கு உள்ளே ஒரு உருளி வையுங்கள். அதாவது அகண்ட பாத்திரம், அதில் நீர் வைத்து அதில் பன்னீர், ரோஸு, அதுக்கப்புறம் ஜவ்வாது அதெல்லாம் உள்ளே போட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தனம், ஸ்ரீசக்கரம், அதுக்கப்புறம் தாமரை பூவு, நல்ல மல்லிகை பூவு, அதற்கப்புறம் வெள்ளி நாணயம், சிறு தங்க நாணயம், ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் வைத்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, வெட்டி வேறு, நன்னாரி வேறு இவைகளை எல்லாம் சேர்த்து குண்டுமணியும் சேர்த்து முத்துவும் சேர்த்து இப்படி வைத்துவிட்டு நீங்கள் அதை அழகாக ஆக்கினால் அன்றைய தினம் முதலில் உங்கள் வீட்டில் உருளி வைத்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட். நம்பர் 2, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அன்று இரவு விரதம் இருந்து வணங்கி வழிபட்ட பிறகு இரவு தாம்பத்தியம் செய்தால் இறைவனிடத்தில் நிலவை வேண்டிக் கொண்டு இதால் குழந்தை பாக்கியம் உண்டு. 3வதாக எடுத்துக்கொண்டால் அன்றைய தினம் புதிய பொருட்கள் வாங்க வேண்டும். அந்த புதிய பொருட்கள் தான் வாங்கணும், பழைய பொருள் வாங்கக்கூடாது. யாருக்கும் எதையும் தங்கத்தையோ இதையோ கடனாக கொடுக்கக்கூடாது. 3வது, அட்சய திருதியை அன்று அட்சயம் என்றால் வளரட்டும், அப்பொழுது மங்களகரமான பொருட்கள் வாங்க வேண்டும். அப்பொழுது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணத்தை செய்தால் அதுவும் வளரும், தொடர்ந்து பல தலைமுறை நம்மை வாழ்த்தும். 3வதாக எடுத்துக்கொண்டால் வெள்ளை நிற பொருள் சுக்கிரன். அப்பொழுது மல்லிகைப்பூ, பச்சரிசி, கல் உப்பு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம், சந்தனம் இது போன்ற விஷயங்களும் குருவின் காரகத்தன்மையாக இருக்கக்கூடிய தங்கத்திற்கு இணையான பொருள் என்பது உங்களுக்கு கொண்டல் கடலையை வாங்கி வைத்து கொள்ளலாம். அதே போல் பட்டு வாங்கலாம். அதுபோல் அந்த நேரத்தில் ஒரு தொழில் துவங்கலாம், ஒரு கடை வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரம் தேரை குறிக்கக்கூடியது. அப்போ தேர் என்பது நவீன காலத்தில் வாகனத்தை குறிக்கிறது. அன்றைய தினம் ஒரு வாகனம் வாங்கலாம். ஒரு தொழில் விரிவுபடுத்துவதற்கு ஒரு வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாள். நண்பர்களே, நேயர்களே, ஆன்மீக பக்தகுடி மெய்யன்பர்களே, உங்களுக்கு தீராத கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேருக்கு போய் தேங்காய் உடைத்தினால் தேரடி கருப்பன், தேரடி முனியப்பன் என்றிருக்கும். தேர் வழிபாடு சூரியனை குறிக்கும். தேர் என்பது சூரியன். அப்பொழுது அன்றைய தினம் தேர் இழுத்தால், சித்திரை தேர் இழுத்தால் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி உண்டாகும். சூரியனுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுத்தளவில் ரோகிணி நட்சத்திரம் என்று சொன்னால் அது வாய். அப்போ அடுத்தவர்களுக்கு உணவு கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்குவான். அன்னதானம் செய்யலாம், நீர்மோர் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். அதாவது ஒரு 10 பேருக்காவது கொடுக்கணும், குறைந்தது கொடுக்கக்கூடாது. அப்பொழுது அந்த மாதிரி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகலாம். இப்படி மண்பானை, கல்லுப்பு, மஞ்சள் கடுகு, அரிசி, நவதானியங்கள், பித்தளை செம்பு, பித்தளை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், புத்தகங்கள் இவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீசக்கரம் வாங்கலாம், மகாலட்சுமி படம் வாங்கலாம்.
ஆக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் எதை மனம் உவந்து பிறருக்கு கொடுக்குறோமோ அதுவே திரும்ப திரும்ப வளர்ந்து கொண்டே இருக்கும். சூரியனும் சந்திரனும் தங்களுடைய உச்சபலத்தை பெறக்கூடிய இந்த நாள் நேர்மறை ஆற்றல்கள் அந்த நாள் முழுவதும் நிறைந்திருக்கும். பாண்டவர்கள்